இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன். இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன். எனக்குள்ளிருந்து அவர்கள் பற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும். ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி. இது என் கதை. எனக்கு அப்போது 6 வயது இருக்கும். என் தந்தை ஒரு பாய்மரப் படகொன்றை கட்டும் வேலையை ஆரம்பித்தார். ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வருகிறவர்களை தனுஷ்கோடிக்கு அழைத்து போய் திரும்ப கொண்டு வர அந்த படகை கட்டி கொண்டிருந்தார். அப்போது அஹ்மத் ஜலாலுதீன் என்ற உறவினர் அவருக்கு வெகு உதவியாக இருந்தார். பின்னர் அவர் என் தமக்கை சோஹராவை மணந்து கொண்டார். 15 வருடங்கள் என்னைவிட மூத்தவர் என்றாலும் அஹ்மத் ஜலாலுதீன் எனக்கு நெருங்கிய நண்பராகி போனார். ஒவ்வொரு மாலை நேரமும் இருவருமாக நீண்ட தூரம் நடந்து போவது உண்டு. மசூதி தெருவில் தொடங்கி முதலில் நாங்கள் போய் நிற்பது பிரம்மாண்டமான சிவன் கோயில் வாசலில்தான். எந்த ஒரு பக்தரையும் போலவே நாங்களும் பக்தியோடு கோயிலை வலம் வருவோம். அவ்வளவாக வசதியில்லாத குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் ஜலாலுதீன் அதிகம் படிக்கவில்லை. அந்த காலத்தில் ராமேஸ்வரம் தீவு முழுக்க ஆங்கிலத்தில் எழுதத் தெரிந்த ஒரே ஒருவர் ஜலாலுதீன் மட்டுமே. யாருக்கு தேவையென்றாலும் ஆங்கிலத்தில் கடிதங்கள் எழுதித் தருவார். கற்றவர்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சமகால இலக்கியம், மருத்துவ விஞ்ஞானத்தின் சாதனைகள் பற்றி ஜலாலுதீன் என்னோடு ஓயாது பேசிக் கொண்டிருப்பார். என் குழந்தை பருவத்தில் என்னிடம் தாக்கம் ஏற்படுத்திய இன்னொருவர் எனக்கு ஒன்றுவிட்ட சகோதரரான சம்சுதீன். ராமேஸ்வரம் முழுக்க பத்திரிகை விநியோகம் அவர் கையில்தான் இருந்தது. அவர் தான் மட்டுமாக தன் வியாபாரத்தை முழுக்க கவனித்துக் கொண்டிருந்தார். காலை நேரம் ராமேஸ்வரம் வந்து சேரும் ரயிலில் பத்திரிகை கட்டுகள் வந்து சேரும். 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அப்போது எனக்கு வயது 8. வெகு சீக்கிரத்திலேயே இந்தியா நேச நாடுகளோடு இணைந்து போரில் ஈடுபட நேர்ந்தது. ஒருவிதமான அவசர நிலை பிரகடனம் அமலில் இருந்தது. போரின் முதல் பாதிப்பு ராமேஸ்வரத்தில் ரயிலை நிற்க விடாமல் செய்தது. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் ரயிலிலிருந்து பத்திரிகை கட்டுகளை ராமேஸ்வரம் சாலையில் எடுத்து போட்டு விடுவார்கள். அப்படி விடும் கட்டுகளை சேகரிக்க சம்சுதீனுக்கு உதவி தேவைப்பட்டது. வெகு இயல்பாக அந்த பணிக்குரிய சரியான ஆளாக நான் போய் சேர்ந்தேன். இப்படியாக சம்சுதீன் என் முதல் சம்பாத்தியத்துக்கு வழிவகுத்தார். ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பிட்டதொரு சமூக பொருளாதார உணர்வுச் சூழலில் மூத்தோரிடமிருந்து சில பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறது. என் தந்தையிடமிருந்து நேர்மையையும் சுய கட்டுப்பாட்டையும் பெற்றேன். என் தாயிடமிருந்து நல்லியல்பின் மேல் நம்பிக்கையும் ஆழ்ந்த இரக்க உணர்வும் பெற்றிருக்கிறேன். என்றாலும் ஜலாலுதீன், சம்சுதீன் ஆகியோரோடு நான் கழித்த நேரமே என் குழந்தை பருவத்தின் சிறப்பு இயல்புக்கு காரணமாக இருந்தது. என் பிற்கால வாழ்வையும் அதுவே தீர்மானித்தது என்றும் சொல்வேன். காலப்போக்கில் போர் முடிவுக்கு வந்தது. இந்தியா சுதந்திரமடைவது நிச்சயம் என்றாகிவிட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து மாவட்ட தலைநகரான ராமநாதபுரம் சென்று பள்ளிப்படிப்பு படிக்க தந்தையிடம் அனுமதி பெற்றேன். சம்சுதீனும் அஹ்மத் ஜலாலுதீனும் உடன் வர ஸ்வார்ட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன். ஏனோ எனக்கு அந்த புதிய சூழல் அவ்வளவாக ஒத்து வரவில்லை. ராமநாதபுரம் அப்போது 50,000 மக்கள் வசித்த பகட்டான நகரமாக இருந்தது. ஆனால் ராமேஸ்வரத்தில் இருந்த இணக்கம் எனக்கு அங்கில்லை. அந்த ஒற்றுமை இங்கே காணப்படவில்லை. எனக்கு வீட்டு நினைவாகவே இருந்தது. சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் ராமேஸ்வரம் பறந்து விடுவேன். எப்படியோ ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் ஓரளவுக்கு பழகிப்போனபின் 15 வயதுக்காரனுக்கே உரிய ஆர்வம் எனக்குள்ளிருந்து மீண்டும் வெளிப்பட்டது. என்னென்ன சாத்தியங்களும்
தேர்வுகளும் தனக்கு கிட்டுகின்றன என்பதை பற்றிய நிச்சயம் இளவயதில் இருப்பதில்லை. ஆனால் ஆர்வமோ மிகுந்திருக்கும். அப்படிப்பட்ட இளம் மனதை சரியாக வழிநடத்தக்கூடியவராக எனது ஆசிரியர் ஐயாத்துரை சாலமன் அமைந்தார். ராமநாதபுரத்தில் நான் தங்கியிருந்த போது அவருக்கும் எனக்கும் இடையேயான உறவு ஆசிரியர் மாணவன் உறவை தாண்டியதாக இருந்தது. அடிக்கடி அவர் வாழ்வில் வெற்றி பெறவும் சாதனைகள் செய்யவும் 3 பெரும் சக்திகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அவை ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்று சொல்வது உண்டு. ஐயாத்துரை சாலமன் அவர்கள் பின்னாளில் ரெவரண்ட் ஃபாதராக ஆனார். எதையாவது எய்த வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அதன் மீது ஆழ்ந்த பற்று வைக்க வேண்டும். நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் அவர் எனக்கு சொல்லித் தந்த பாடம். என் வாழ்விலிருந்தே ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். வானத்தின் அற்புதங்களும் பறவைகள் அதில் பறப்பதும் என்னை சிறுவயது முதலே மயங்க வைத்திருக்கின்றன. கொக்குகளும் கடல் நாரைகளும் உயர எழுவதை பார்க்கும் போதெல்லாம் நானும் பறக்க வேண்டும் என்று ஏங்கியிருக்கிறேன். என்னதான் நாட்டுப்புறத்திலிருந்து வந்த வெகுளிப் பையனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் அப்படி வானத்தில் உயர்ந்து பறக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்படியே ராமேஸ்வரத்தில் பிறந்தவர்களில் முதலில் பறந்தவன் நான்தான். ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் படித்து முடிக்கும் போது வெற்றியடைந்தே தீர்வது என்ற தீர்மானம் கொண்ட தன்னம்பிக்கை மிக்கவனாக ஆகியிருந்தேன். மேற்படிப்பு படிப்பது என்ற முடிவை வெகு இயல்பாக மறுமுறை யோசிக்க வேண்டிய அவசியமின்றி எடுத்தேன். 1950ஆம் வருடம் திருச்சியில் இருந்தேன். புனித ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தேன். பிறகு அதே கல்லூரியில் பிஎஸ்சி வகுப்பில் சேர்ந்தபோது அதை தவிர வேறு எந்த படிப்பு படிக்கலாம் என்பதை பற்றிய எந்த விவரமும் தெரியாதவனாகத்தான் இருந்தேன். அப்படியே அறிவியல் படிப்பவனுக்கு எந்த வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. பிஎஸ்சி முடித்த பின்னரே பிசிக்ஸ் எனக்கான படிப்பல்ல என்பதை தெரிந்து கொண்டேன். என் கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால் பொறியியல் படிப்பு தேவை என்பதை புரிந்து கொண்டேன். சிலர் விஞ்ஞானம் மக்களை நாத்திகர்கள் ஆக்கிவிடும் என்று நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை பொறுத்த அளவில் ஆத்ம செழிப்புக்கும் தன் விழிப்புக்குமான வழியாக விஞ்ஞானமும் இருந்திருக்கிறது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பட்டியலில் என் பெயரும் இருந்தது. ஆனால் கௌரவமிக்க அந்த கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு செலவு மிக அதிகம் பிடிக்கும். ஏறக்குறைய 1000 ரூபாய் தேவைப்பட்டது. என் தந்தையோ அந்த அளவுக்கு செலவிட முடியாத நிலையில் இருந்தார். என் தமக்கை சோஹரா தன் தங்க கைவளையல்கள் சங்கிலிகளை ஈடாக வைத்து என் செலவுக்கான பணத்தை புரட்டினார். நான் படித்தே ஆக வேண்டும் என்ற அவருடைய தீர்மானமும் என் திறமைகள் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையும் என்னை வெகுவாக நெகிழச் செய்தன. MITயில் என்னை வெகுவாக கவர்ந்தவை காட்சிப் பொருளாக வைத்திருந்த பறப்பதற்கு தகுதியற்றவை என்று கழிக்கப்பட்ட 2 விமானங்கள். வினோதமான வகையில் அவை என்னை தம்பால் ஈர்த்தன. மற்ற மாணவர்கள் விடுதிக்குப் போய் வெகுநேரமான பின்னும் அந்த விமானங்களுக்கருகே நான் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பேன். முதல் வருட படிப்புக்குப் பின் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் சேர வேண்டியிருந்தது. இயல்பாகவே நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரிவை தேர்ந்தெடுத்தேன். MITயில் நான் படித்தபோது என் சிந்தனைக்கு சிற்பிகளாக அமைந்தவர்கள் 3 ஆசிரியர்கள். பேராசிரியர் ஸ்பாண்டர், பேராசிரியர் KAV பண்டாலை மற்றும் பேராசிரியர் நரசிங்கராவ் ஆகியோரே அவர்கள். பேராசிரியர் ஸ்பாண்டர் டெக்னிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லிக் கொடுத்தார்.
ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் சேரும் முன்னரே அவரை கலந்து ஆலோசித்திருந்தேன். எதிர்காலத்தில் என்ன வேலை கிடைக்கும் என்பதை பற்றிய கவலை இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருந்தார். பலமான அடிக்கல் நாட்டுவது அதைவிட முக்கியமானது என்றார். படிக்க தேர்ந்தெடுக்கும் பிரிவில் தேவையான ஆர்வம் இருக்க வேண்டும் என்றும் அதில் உணர்வு பூர்வமான ஈடுபாடு வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். இன்ஜினியரிங் படிப்பில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், சிறப்பு பாடத்தை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவு அவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளையும் லட்சியங்களையும் மெய்ப்பட வைக்குமா என்று கவனிப்பதே மிக முக்கியம் என்பதுதான். பேராசிரியர் KAV பண்டாலை ஏரோ ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் சொல்லித்தந்தார். சிரித்த முகத்தோடு, தோழமை உணர்வோடு, ஆர்வமிக்க ஆசிரியராக அவர் இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் போதிக்கும் பாடங்களுக்கு புதியதொரு அணுகுமுறை வகுத்துக் கொள்வார். பேராசிரியர் நரசிங்க ராவ் ஒரு கணித மேதை. தியரிட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லித்தந்தார். அவருடைய வகுப்புகளுக்கு சென்று வந்தபின் வேறு எந்த பாடத்தையும் விட மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் படிப்பது எனக்கு மிக பிடித்தமாக போய்விட்டது.